நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. அதனால் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. நண்பர்களே, நேற்று ஒரு சிஸ்டர், அவங்க வயசு 56, ஒரு வயதான ஒரு சிஸ்டர் பேசினாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் நம்முடைய வீடியோ யூடியூப்பில் வர மாட்டேங்குது, காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு 2 நாள் அல்லது 3 நாட்கள் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அது வராது, அது தானாக வராது. ஆனால் டெய்லி ஒரு 5 நிமிஷம் போட்டு விட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் 2 நாள் 3 நாளைக்கு நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ யூடியூப் எடுத்து கொண்டு வராது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய சேனலை நீங்கள் அந்த மேலே பாருங்கள், மேலே மூலையில் ஒரு பட்டன் இருக்குது. உங்கள் செல்ஃபோனுக்கு மேலே மூலையில் ஒரு பட்டன் இருக்குது, அதான் சர்ச் பட்டன். அதை அமுத்துனீங்கன்னாக்கா, அதை அமுத்தி டைப் பண்ணணும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி, கடைசியாக எம்சின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த பட்டனை அமுத்திட்டு மைக்கை ஆன் பண்ணுங்கள். மைக் இருக்கும், அதில் சின்னதாக ஒரு புள்ளி கருப்பாக இருக்கும், சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும், அதான் மைக்கு. அந்த மைக்கை அமுத்திட்டிங்கன்னா மைக்கு ஆன் ஆகிடும். மைக்கு ஆன் ஆனவுடனே நீங்கள் பேசுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி, எப்படி சொல்லணும்? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே நம்ம சேனல் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்படி நீங்கள் வந்துடும். அதை ட்ரை பண்ணுங்கள். அல்லது டெய்லி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பாட்டுக்கு அந்த வீடியோவை போட்டு ஓட விட்ருங்க. வீடியோ போட்டு விட்டால் கூட அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்கலாம். ஓகேவா? நண்பர்களே, நேற்று அந்த சிஸ்டர் என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன சந்தேகம் கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த சிஸ்டர் நம்முடைய சேனல் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சேனல் சம்மந்தப்பட்ட வேறு வீடியோஸ் சேனலில் போய்ட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுத்துங்க, அல்லது வாசி யோகம் பண்ணுங்கள், அல்லது வேறு ஏதோ பயிற்சிலாம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் முக்தி அடைய முடியும், சிவனை ஃபீல் பண்ண முடியும், முக்தி அடைய முடியும் அப்படின்லாம் வேறு நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அதனால் அந்த அம்மா குழம்பி போய் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ உதாரணமாக, இப்போ நம்ம வள்ளலார் இருக்கார், அவரும் முக்தி அடைஞ்சிட்டார், சிவகதி அடைஞ்சிட்டார், சிவநிலையை அடைஞ்சிட்டார். அப்படிங்கும்போது அவர் சொல்லி கொடுத்த அதை ஃபாலோ பண்ணி வள்ளலார் சொன்ன கருத்துக்களை வச்சு எத்தனை பேர் அந்த முழுமை அடைஞ்சிருப்பாங்க, முக்தி அடைஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் போக முடியும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வேதாத்திரி மகரிஷி அதே ரூட்டில் அதே மெத்தடில் நம்ம வேதாத்திரி மகரிஷி நிறைய கருத்துக்களை விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி அதில் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வேதாத்திரி மகரிஷி சொல்கிறது கூட நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர்த்துக்கு புரியல. அதாவது என்னன்னா, அதுக்கு தான் நான் சேனலே ஆரம்பித்தேன். அதெல்லாம் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் நம்ம சேனல் ஆரம்பித்தேன். நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி அழகாக சுருக்கமாக பாயிண்ட்டாக சொல்லி கொடுக்குறோம். ஈஸியாக அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது முயற்சியே பண்ணாதீங்க, எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை, இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதில்ல. முயற்சியை 100க்கு 100 வலியுறுத்துகிறேன். அதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறத நான் 100க்கு 100 வலியுறுத்துகிறேன். அதை புரிஞ்சுக்கங்க. முயற்சி பண்ணணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும். 100க்கு 100 தைரியமாக இருந்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் தெளிவாக 100க்கு 100 தெளிவாக முயற்சி பண்ணுங்கள். தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நண்பர்களே, ஃபஸ்ட்டு நான் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறேனோ சொல்லி கொடுத்துருக்கணும். அதையெல்லாம் 100க்கு 100 தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் வெளியில் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க. எங்கேயோ போயிட்டு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ஒரு வீடியோ பார்க்குறீங்க. ஏகப்பட்ட சேனல் இருக்குது. ஏதோ ஒரு வீடியோ, இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. வளன்னு பேசி குழப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கே வேணாலும் போங்க, இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் போங்க, எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள், குழப்பி விட்டுக்கிட்டே தான் சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. முடிவுக்கே வர முடியாது. தெளிவுபடவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து 100க்கு 100 தெளிவாக நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி சுருக்கமாக அழகாக பாயிண்ட்டாக சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டாலும் சரி, இல்லை மனசில் மனப்பாடமாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அனுபவமாக நல்லா முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நான் சொல்கிறது உண்மை, 100க்கு 100 உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு அனுபவமாகவே நீங்கள் அனுபவம் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் கெட்டியாக பிடிச்சிங்க. அதில் முதல் பாயிண்ட்டு வரிசையாக சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனித்து பார்த்துக்குங்க. அதாவது இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ அந்த வயதான சிஸ்டர் அவங்கக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தேங்கிற அந்த பாயிண்ட்டு அடிப்படை. ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அது இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயங்களில் நிறைய கசப்பான விஷயங்கள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? தோல்விகள், துயரங்கள், கஷ்டம், நஷ்டம் நிறைய இருக்கும். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிங்கும்போது அதை நம்ம திரும்பவும் நினச்சி பார்க்கக்கூடாது. அது மனசில் கூட ஆட்டோமேட்டிக்காக வரும். அது பல காரணத்தினால வரும். கிரகங்கள் சரியில்லாட்டியும் அல்லது சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தில் பழைய ஞாபகங்கள் வரும். பழைய பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரலாம். ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அப்படி வந்தால் நம்ம உடனே அதை ஸ்டாப் பண்ணிடணும். அதை மனசில் நினச்சி பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு சரியில்லாத மனுஷனை, ரொம்ப மோசமான மனுஷனை நம்ம நினச்சி பார்த்தோம்னா உடனே நமக்கு பாதிப்பு. என்ன சொல்லப்போனால் பழைய கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை நினச்சாவே அதை நினச்சி பார்க்குறது, அல்லது அதை பற்றி திருப்பி பேசுறது. ஒரு தடவை கூட பேசக்கூடாது. ஆனால் திருப்பி நம்ம பேசினோம்னா, அல்லது ஒரு தடவை பேசினாலும் கண்டிப்பாக என்ன ஆகும், அது வாய்ப்பு நம்ம உடம்புல டோட்டலாக நம்ம உடம்புல தலையில் சொல்கிறாங்க, உடம்புல கார்டினல் அப்படின்ற அது ஒரு பாய்சன், கெட்ட ஒரு கெமிக்கல்ஸ் சுரக்குது. சரிங்களா? அப்படி சொல்கிறாங்க விஞ்ஞானிகள், ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கெட்ட ஒரு சுரக்குது, கெட்ட ஒரு கெமிக்கல்ஸ் சுரக்குது. அதான் வந்து பாய்சன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், புரிகிற மாதிரி பாய்சன் சுரக்குது. நீங்கள் மோசமான கஷ்டம், நஷ்டம், பிரச்சனையை நினச்சி பார்த்தீங்கன்னாவே, அதை பற்றி நினச்சி நீங்கள் கவலைப்பட்டால் உடனே ஒரு உடம்புல ஒரு பாய்சன் சுரக்குது. அப்போ என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். அதனால் நண்பர்களே, நீங்கள் அதை நினைக்கவும் கூடாது, அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது, நினைக்கவே கூடாது, ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே கூடாது. அதே மாதிரி நம்ம சுற்றிலும் ப்ரெசண்ட்டில் கூட நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. எல்லாமே நல்லதாக பாருங்கள். எல்லாருமே நல்லவர்களாகவே எல்லாம் ஒரு அந்த பார்வைன்னு சொல்லுவாங்க, ஒரு திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க நீங்கள் பார்க்குறீங்க, பேசுகிறீங்கன்னா நல்லதை பேசுங்க. அவங்கள ஒரு நல்ல ஒரு பார்வையை பாருங்கள். அன்பான பார்வை, ஒரு கனிவான ஒரு இனிமையான பேச்சு, ஒரு கனிவான பார்வை, அன்பான பார்வை, அந்த மாதிரியே பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே பாருங்கள். கெட்டதாகவே எதையும் பார்க்காதீங்க ப்ரெசண்ட்டில். அதே மாதிரி கடந்த காலத்தில் நடந்த கஷ்டம், நஷ்டம் இதையும் வந்து நினச்சி பார்க்கவும் வேண்டாம். அதை நீங்கள் யார்ட்டையும் பேசவும் வேண்டாம். ஏன்னா எல்லாம் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. நான் நல்லா இருக்கேன், எவ்ரிதிங் ஃபைன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அது மட்டும் சொல்லுங்கள். அதோட சுருக்கமாக முடிச்சுக்கங்க. அதுக்கு மேலே வளன்னு கேள்வி கேட்டால் அதை பற்றி நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்துடலாம். அப்புறம் பேசிக்கிறப்பா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்த விட்டு உடனே எஸ்கேப் ஆகிடுங்க. அவ்வளோதான். ஏன்னா அது விளக்கம் சொல்லி முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கதறி அள வச்சுருவாங்க. திருப்பி கேட்பாங்க. நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆசான்ஜி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தார், ஷார்ட்ஸ் வீடியோ. அந்த வீடியோவில் எடுத்தோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடந்ததை எண்ணி வருந்தாதே. என்ன சொல்கிறாரு, நடந்ததை எண்ணி வருந்தாதே, கவலைப்படாதேன்னு அர்த்தம். 2வது, இந்த தேகம் பெற்றது சுகமாக இருக்க,
உடம்புனாவே அதில் சுகமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதாவது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும், மனசு திருப்தியாக இருக்கணும், இன்பமாக, சுகமாக, அமைதியாக, நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அதுதான் இயல்பு. ஓகேவா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா சுருக்கமாக தேகம் கொண்டது சுகமாக இருக்கங்கிறார். சுகமாக இருக்க சிவமாக இரு. நீ சுகமாக இருக்கணும்னா சிவமாக இருக்கணும். நீ சிவமாக இருந்தால் மட்டும்தான் நீ சுகமாக இருப்ப, நிம்மதியாக இருப்ப, நல்லா ஃபுல் பவரோடு இருப்ப. நான் சொல்கிறது தான் அவரும் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறாரு, நடந்ததை எண்ணி வருந்தாதே, தேகம் கொண்டது சுகமாக இருக்க சிவமாக இரு, சிவமாக இருக்க சும்மா இரு அப்படிங்கிறார். நீ சிவமாக இருக்கணுமா, சும்மா இரு. அதாவது சொல்லற சும்மா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு மனிதன் சும்மா இருக்கணும்னா எப்போ சும்மா இருக்க முடியும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அதாவது எல்லாமே இருக்குது, எல்லாமே இருந்தால் தான் ஒரு மனிதன் சும்மா இருக்க முடியும்னு தெளிவாக பேசியிருந்தேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, எனக்கு ஒரு வாரம், இப்போ கடந்த ஒரு வாரமாக ஒரு சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டே இருந்து திருப்பி அதை நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னாக்கா, எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நல்லது, எல்லாம் நன்மைக்கே, ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே. அப்புறம் நண்பர்களே, இதை ஒட்டி எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன். என்னது, எல்லா வெற்றியுமே நான் அடைஞ்சிட்டேன். அதனால் இந்த சிந்தனை தான் நீங்கள் திருப்பி மனசில் ஓட விடணும். நீங்கள் தான் நினச்சி பார்க்கணும். அப்போ நினச்சி பார்க்கும்போது நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க, கெத்துன்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 கம்பீரமாக இருப்பீங்க. எப்பயுமே கெத்தோடு இருப்பீங்க. நண்பர்களே, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அடிக்கடி எப்போவுமே இந்த சிந்தனையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்பயுமே கம்பீரமாக கெத்தாக இருக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிந்தனை எப்போயுமே மனசில் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நன்மைக்கு தான். நான் எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன். நான் எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன், அடைய வேண்டியது எல்லாமே அடைஞ்சிட்டேன். அது என்னென்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது என்னென்னு திரும்ப வேணால் சொல்கிறேன். என்னென்ன அது எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால், எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னென்ன இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். இருந்தாலும் திரும்பவும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் 100க்கு 100 சந்தோஷமாக இருப்பேன். 100க்கு 100 சந்தோஷமாக இருப்பேன், அதுவும் அடர்த்தியான சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துகிட்டு நான் 100க்கு 100 சந்தோஷமாக இருக்கிறேன், 100க்கு 100 திருப்தியாக இருக்கிறேன், திருப்தியாக இருக்க முயற்சி பண்ணுறேன், 100க்கு 100 திருப்தியாக இருக்க முயற்சி பண்ணுறேன், திருப்தியாக இருக்கிறேன். அதே மாதிரி நான் சிவனை ஃபீல் பண்ணுறேன், அவர் என்னோடு இருக்கிறாரு நம்புகிறேன், என் பக்கத்துலேயே இருக்கிறாரு, அல்லது தலை உச்சியில் இருக்கிறாரு, அல்லது முதுகு தண்டுவடத்தில் மறைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புகிறேன் அல்லது ஃபீல் பண்ணுறேன். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் திடீர்னு ஃபீல் பண்ணுவீங்க. சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்க. அப்படின்னா நம்பிக்கை தான். நீங்கள் நம்புங்க, தலை உச்சியில் இருக்கார் நம்புங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதேமாதிரி அல்லது முதுகு தண்டுவடம் அல்லது மூலாதாரம் அங்கே மறைஞ்சிருக்காருன்ட்டு நம்புங்க, நம்பி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதான் தவம், அதான் மெடிடேஷன். அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது நீங்கள் அதை திடீர்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் சிவனை ஃபீல் பண்ணுவீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் 100க்கு 100 சந்தோஷமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன், சிவனை நல்லா ஃபீல் பண்ணுறேன், சிவனும் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளே மறைஞ்சிருக்கிறாரு. அவரை நான் மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது அவராகவே மாறிடுறேன், சிவனாகவே நான் மாறிடுறேன். சரிங்களா? சிவனுக்கே 100க்கு 100 முக்கியத்துவம் கொடுக்குறேன், அவரை நினைக்கிறேன், அந்த சிவமாகவே நான் மாறிடுறேன். அதனால் நண்பர்களே, சிவன் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிறார், ஆல்வேஸ். சிவன் எப்போவுமே நம்ம கூட துணையாக இருக்கிறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்புகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா? கூடவே இருக்காருன்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. எந்த வேலை செஞ்சாலும் அந்த மாதிரி நினச்சிங்க.
நம்புங்க. அல்லது ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து வெற்றி அதாவது நல்லா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை நல்லா எப்பவுமே ஃபீல் பண்ண முடியும். அந்த உணர்வு இருக்கும். இப்போ கூடவே இருக்கிறாருங்க அந்த ஃபீலிங் உணர்வு இருக்கும். அதை உணராதவங்களுக்கு கொஞ்சம் கடினம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம கூட துணையா இருக்கிறாரு நம்புங்க. அதாவது தலை உச்சியில இருக்கிறாரு, அல்லது தண்டுவடத்தில் மறைஞ்சிருக்காரு, அல்லது பக்கத்திலேயே இருக்கிறார் அப்படி நினச்சிக்கங்க. தலை உச்சிக்கு மேலே இருக்காருன்னு நினச்சிக்கலாம், அல்லது பக்கத்துலேயே இருக்காருன்னு நினச்சிக்கங்க. நினச்சிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. இவ்வளோதான். இதுதான் வந்து விழிப்புணர்வு. இதை மறந்துடக்கூடாது. எப்பயுமே நம்ம கூட இருக்காருன்னு நினச்சிட்டு நம்ம வேலை செய்யணும். மறந்துட்டாலும் திருப்பி ஞாபகப்படுத்திக்கங்க. ஒன்றும் அதுக்காக கவலைப்படாதீங்க. அதுக்காக வருத்தப்பட வேணாம், பயப்பட வேண்டாம். ஐயோ பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த முயற்சியை மட்டும் பண்ணுங்கள். இந்த முயற்சி எப்படி பண்ணணும்? 100க்கு 100 தைரியமாக, பயப்படாமல் தைரியமாக இருந்துட்டு இந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கன்ஃபார்ம்டு. அப்புறம் நண்பர்களே, உங்கள் கூடவே சிவம் இருக்கிறாரு. அதை மட்டும் செய்யுங்க. வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அப்படிங்கும்போது சிவம் இருக்கிறாரு நீங்கள் மறக்காமல் அவர் அந்த முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு செல்வ செழிப்பு, காசு பணம், செல்வ செழிப்பு இருக்குது. உங்கள் உடம்பு ஆரோக்கியம் இருக்குது. மனசில் சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு இந்த மனசில் ஒரு நிம்மதி, உயிர் ஆத்மானாவே நிம்மதி தான். இருந்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலைகள் உங்களை அந்த மாதிரி கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசு அமைதியை, மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ வந்து சிவனை நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுனால உங்கள் மனசில் வந்து நிம்மதி, அமைதிங்கிறது 100க்கு 100 பாயிண்ட்டு இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்? நமக்கு என்ன இருக்குது? நிம்மதி, அமைதிங்கிறது 100க்கு 100 இருக்குது. அப்போ நமக்கு அமைதி, நிம்மதி இருக்குது. அப்புறம் நண்பர்களே, பவர், அது சர்வ வல்லமை, ஃபுல் பவர் இருக்குது. உண்மையிலே இருக்குது. இப்போ நம்புங்க. உங்களால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியல, அந்த பவர் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியலன்னு நம்புங்க. சரியா? நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதை தான் சுருக்கமாக சொல்கிறேன். ஃபுல் பவர் இருக்குன்னு நம்புங்க ஃபஸ்ட்டு. அதை செய்யுங்க. அதான் சொல்கிறேன். எப்போவுமே நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய சிந்தனை என்னென்னா, எல்லாமே இருக்குது. அது என்னென்னு இப்போ சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் சுருக்கமாக நினச்சிக்கங்க. எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லை. சரியா? எல்லாம் நல்லது, எல்லாமே நன்மைக்கு தான். நான் வந்து எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன். அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே என்கிட்ட இருக்குது, எல்லா வெற்றியும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற சிந்தனை வந்து எப்போவுமே உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து 100க்கு 100 கம்பீரமாக கெத்தாக இருப்பீங்க. இவ்வளோதான் நண்பர்களே. இவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். இதுதான் ஜீவன் முக்தி. இதுதான் ஜீவன் முக்தி. முக்திங்கிறது பர்மனெண்ட்டாக முக்தி. அவ்வளோதான். அது வந்து டெத் ஆயிடுவீங்க. அப்போ இந்த உடம்பு இருக்காது. ஆனால் இப்போ உடம்பு இருக்கும்போது என்னது? ஜீவன் முக்தி. அப்படின்னா இந்த வினாடியிலேயே சுகமாக இருக்கீங்க, இந்த வினாடியிலேயே நிம்மதியாக இருக்கீங்க, இந்த வினாடியிலேயே ஃபுல் பவர், செல்வ செழிப்பு எல்லாமே இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த பழசெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. சுத்தமாக இப்போ சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் பார்க்கவே கூடாது. எல்லாம் நல்லதாகவே பார்க்கணும். இந்த உலகம் நல்லது, எல்லாமே நல்லது, நடக்க போகிறது எல்லாமே நல்லது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். அதே மாதிரி இந்த உடம்பு மனசு உயிர் இது எதையுமே கெடுத்துக்க கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதாவது நண்பர்களே, அந்த வயசான அந்த அம்மா 56 வயசு சிஸ்டர்கிட்ட 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அழகாக உங்களுக்கு புரிய வச்சேன். குழப்பிக்காதீங்க, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லி இங்கேயும் போய் குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிய வச்சேன். முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா அதை எப்படி நம்ம அடையிறது, சரியா? அது எப்படி நம்ம அடையணும், அதுக்கு ஈஸியான வழி, ரொம்ப 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 ஈஸியான வழி தான் நம்ம இந்த சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம், குழப்பம் இருக்குன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம். உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டு எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், தெளிவுபடுத்துகிறேன். சரியா? நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், குழப்பம், பயம், பிரச்சனை இருந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த திரையில் காட்டியிருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, ஒரே ஒரு உண்மை சம்பவம் அதை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அதாவது நண்பர்களே, ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். 3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது உங்கள் மனசில் வந்து
எந்த ஒரு பகை, வெறுப்பு, விரோதம் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. பழி வாங்குறது, விரோதம், வெறுப்பு, சலிப்பு, இன்னும் சொல்லப்போனால் புலம்புறது. எதையாவது நினச்சி மனசுக்குள்ளேயே புலம்புறது, அல்லது வாய் விட்டு புலம்புறது, அல்லது ஒரு பகை பகை யார் கூடயாவது ஒரு பகை உணர்வு, யார் மேலேயாவது ஒரு விரோதம், யாராவது ஒரு உங்களை அவமானப்படுத்துவாங்க, அல்லது வெளிப்படையாக கூட திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, இல்லை ஏதாவது பண்ணுவாங்க. அதை எதையாவது நினச்சிக்கிட்டு விரோதமாக வருவாங்க. உங்களுக்கு பகை பண்ணுவாங்க, விரோதமாக பேசுவாங்க, விரோதமாக பண்ணுவாங்க, நடந்துக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அதில் வந்து சுத்தமாக 100க்கு 100 விரோதமே இல்லை அப்படின்ட்டு ஒரு புன்சிரிப்பு. அதை எடுத்துக்கவே கூடாது. நெகட்டிவானதை நம்ம எந்த ரூபத்திலும் நம்ம எடுத்து போட்டுக்கக்கூடாது, மனசில் கொண்டு வரக்கூடாது. அதனால் சொல்கிறேன், உங்கள் மனசில் வந்து எந்த ஒரு விரோதம், பழி வாங்குகிற உணர்வு, அல்லது வந்து ஒரு பகை, அல்லது வெறுப்பு, சலிப்பு, விரக்தி, இந்த மாதிரியான இதை கொண்டு வராதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன உதாரணம் நடைமுறையில் என்ன ஒரு உதாரணம் நான் கேட்டேன்னா, என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு விஷயம் சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, அவரோட பையன் வந்து ஏதோ வயிற்று வலிக்குன்னு சொன்னாராம். வயிற்று வலின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்குறாங்க. 1 மாதம் பார்த்துருக்காங்க. 1 மாதம் பார்த்ததில் கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா செலவாயிருக்கு. சரிங்களா? 8 லட்சம் காலி. ஹாஸ்பிட்டல் 2, 3 ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. 2, 3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு 8 லட்ச ரூபா காலியாகிடுச்சு. என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்லிடுறேன் சுருக்கமாக. என்ன பிரச்சனைனா, அவர் ஏதோ ஒரு விரோதம் பண்ணியிருக்கார். அது எதுவாக இருக்கலாம், பல காரணம் இருக்கும். அடுத்தவங்க லவ் பண்ண பொண்ணை போய் ஏதாவது பண்ணியிருக்கலாம், டச் பண்ணியிருக்கலாம். அல்லது வந்து ஏதாவது சண்டை பிரச்சனை, பகை விரோதம் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க. நான் கூட கேட்டேன், அவர் ஏதாவது மது அருந்துவார்னு கூட கேட்டேன். அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லைன்னு சொன்னார். இருந்திருக்கலாம். அது இப்போ மாதம் ஒரு நாளைக்கு கூட அவங்க மது அருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு விருந்துக்கு போகிறோம், அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்றோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப பழைய சோறு 2 நாள் ஆனால் பழைய சோறு சாப்பிட்டாவே உடம்பு பாதிக்கும் இல்லையா? அப்படிங்கும்போது நம்ம ஏதோ ஒரு விரோதங்கும்போது என்ன பண்ணுறாங்க, நடைமுறை இப்போ இருக்கிறத சொல்கிறேன், ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்னா, ஏதோ ஒரு பாய்சன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா, அது 2 நாள் 3 நாள் கழித்து தான் அதனுடைய ரிசல்ட்டே தெரியும். அப்போ உடம்புல போயிட்டு அது ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்படிங்கும்போது நம்ம பாதிப்பு அடைஞ்சிடுறோம். பாதிப்பு அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 8 லட்சம் 10 லட்சம் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் 8 லட்சம் ஒரு மாதத்தில் 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. பண்ணியும் திரும்பவும் வயிற்று வலி வருது. அதை சரி பண்ண முடியல. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ விடுங்க, இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், விட்டுருங்க, அது அவ்வளோதான், இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க, இதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம், விட்டுருங்க, சந்தோஷமாக இருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னேன். அதனால் நண்பர்களே, இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம ஏதாவது ஒரு விரோதமாக நினைக்கிறோம், அல்லது சண்டை பண்ணிக்கிறோம்னு சொன்னால், அது உடனே சண்டை போட்டுக்கிறது, அடிக்கிறதுலாம் கிடையாது. இப்போல்லாம் ஏதோ கொஞ்சம் பாய்சனை கலந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருப்போம், அல்லது விருந்தில் போய் சாப்பிட்டுட்ருப்போம். கொஞ்சம் தண்ணியிலையோ எதுலேயோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் முடிஞ்சு போச்சு. ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காலி ஆகிடுவீங்க. அது துன்பம், கஷ்டம், நஷ்டம், வேதனைப்பட்டு நீங்கள் ரொம்ப பாதிப்பு உங்களுக்கு உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து யார் கூடயும் பகை பண்ணாதீங்க, யாரையும் வெறுக்க வேணாம், யாரையும் விரோதமாக நினைக்க வேணாம், பழி வாங்க வேணாம், மன்னிச்சிடுங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க. நீங்கள் 100க்கு 100 எல்லாரையும் அட்வான்ஸாக முன்கூட்டியே எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து உங்களை மன்னிச்சிடுவார். அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடச்சிரும், ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்கள் மன்னிச்சிடுங்க. யாரையுமே நீங்கள் வந்து விரோதமாக பழி வாங்க வேண்டாம், எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. கடவுள் சிவனுடைய மன்னிப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். யாரையும் வந்து எல்லாருமே அட்வான்ஸாக மன்னிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் பழி வாங்கவே போக வேண்டாம், பகை விரோதம் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் போக வேண்டாம், அந்த ரூட்டுக்கே போக வேண்டாம், சரியா? அது இந்த ஒரு நடைமுறை உலகத்தில் அப்போ நடந்துக்கிட்டு நிறைய நடக்குது. பழி வாங்குறது தான், அவன் அழிச்சிடணுங்கிற எண்ணம், பழி வாங்கிடணுங்கிற எண்ணம் தான். நன்றி நண்பர்களே, இந்த உதாரணத்தோடு முடிச்சுக்கிறேன். நம்ம எனதருமை நண்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, 100க்கு 100 சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் இந்த வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க, அதை தான் சொல்ல வரேன். நன்றி நண்பர்களே. நான் மற்றும் ஒரு நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு
லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அப்புறம் நண்பர்களே, ஒரே ஒரு கமெண்ட், அதாவது சூப்பர் சூப்பர் அல்லது குருவே சரணம் அல்லது 4 பூ போட்டு விடுங்க. ஏதோ ஒரு 4 பூ. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு வீடியோ, அருமையான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். அதே மாதிரி நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிகப்பாக ஒரு புள்ளி இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும். அதே மாதிரி அதில் பாருங்கள், மோர்னு போட்டிருக்கோம், MORE, ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் MOREன்னு போட்டிருக்கோம், மோர்னு. அதுக்கு பக்கத்தில் 4 புள்ளி, சின்ன புள்ளி 4 புள்ளி இருக்கும். அதை டச் பண்ணிங்கனாக்கா 2 வீடியோ வரும். அந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா நண்பர்களே? மிகவும் பிரியமான நண்பர்களே, நாங்கள் ரொம்ப ஒரு அருமையான மெடிடேஷன், தியானம் சொல்லி கொடுக்குறோம். அது நீங்கள் நேரடியாக வந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அந்த தியானம், மெடிடேஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு மாஸ்டர் ஆகிடுங்க. மாஸ்டர்னால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. அது மாஸ்டர், நீங்களே மாஸ்டர் ஆகிடுவீங்க. அந்த தியான பயிற்சியை காலையில் ஒரு 2 நிமிஷம், மதியம் ஒரு 2 நிமிஷம் பண்ணால் போதும். அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் டக்குன்னு நடக்கும். நீங்கள் நினச்சி போகக்கூடிய ஒரு காரியம் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் உடனே நடக்கும். உங்களுடைய நோய்கள் எதுவானாலும் சரி, உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, உடனே சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. உடல் நோய்கள் குணமாகும், பிரச்சனைகள் உடனே சால்வ் ஆகும். இது பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் நண்பர்கள் இந்த திரையில் காட்டியிருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நான் மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதாவது நம்முடைய வீடியோ அடுத்த புதன்கிழமை, வெட்னஸ்டே புதன்கிழமை மாலை 6:15 மணிக்கு கரெக்டாக யூடியூப்பில் வரும். அதே மாதிரி நண்பர்களே, நம்முடைய வீடியோவை டெய்லி ஒரு 5 நிமிடம் போட்டு ஓட விடுங்க. அதே மாதிரி நண்பர்கள் அனைவரும் இந்த திரையில் காட்டியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. அப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு முக்கியமான செய்திகள் தினசரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, மறக்காமல் வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. வாழ்க வளமுடன்.